முழுக்க முழுக்க தனி மனித வன்மம், தனி மனித ஈகோ, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி. நம்ம பண்ண முடியாத ஒருத்தன் பண்ணுறான். உண்மையிலே நான் ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு ஒரு பழைய சைக்கிள் பால்ரஸ் குண்டு இல்லாத ஒரு சைக்கிளை போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பண்ணால் கூட என்ன சொன்னாங்கன்னா, சைக்கிளில் வரேன், நடந்து வர மாட்டாரோ, சட்டை கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு என் சட்டை இல்லாமல் வர மாட்டானோ அப்படி தான் கேட்பாங்க. ஏன் அவ்வளோ ஒரு வன்மமும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் உங்கள் மேலே காட்டுறதுக்கான காரணம் என்ன? ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சியின் பொறுப்பாளராக இருந்து கொண்டு ஒரு சேனலை டைரெக்டாக நடத்தும் போது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. கட்சி மேடையில் நான் பேசுவதற்கு நான் பொறுப்பாவேன், சேனலில் பேசுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த அறிக்கையின் மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். கட்சியில் இருக்கும்போது கட்சியை பற்றி அக்கறைப்படுறத வெளியே போயிட்டு அண்ணா அவனை நீக்கிடுங்க, அண்ணா அவனை சாட்டையே சேர்க்காதீங்கண்ணா, அண்ணா அவனை காருக்குள்ளே ஏற்றாதீங்கண்ணா, அண்ணா அவனை ரூமுக்குள்ளே ஏற்றாதீங்கண்ணா, அண்ணா அவன் கொடுக்குற சாப்பாடை வாங்காதீங்கண்ணா, இவ்வளவு அக்கறை உள்ளவங்க கட்சி உள்ள இருந்திருக்கணும். இருந்த அண்ணன் சீமானுக்கு பக்கபலமாக நின்றுக்கணும். சீமானன் குறித்து பக்கம் பக்கமாக எழுதக்கூடிய, சீமானன் குறித்து எல்லா யூடியூப் சேனலையும் ஏறி கண்ணா பின்னான்னு பேசக்கூடிய நபர்கள் எந்த அறிக்கையை பார்த்த உடனே மொத்த பேரும் நாம் தமிழ் கட்சியாக மாறிட்டாங்க. அபிஷியலாக திமுக பெண் டீமால் இயங்கப்படுகிற தமிழ் கேள்வி செந்திலோ, இந்த பேரோல் பார்ட்டியில் வரக்கூடிய அத்தனை பேரும் சுபவி தொடங்கி ஒருத்தனாலையும் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியல. ஆனால் ஒரு தமிழ் தேசியம் பேசி அண்ணன் சீமானுடைய கருத்தை பேசி நாம் தமிழ் கட்சியுடைய மாநில கொள்கை செயலராக இருந்து கொண்டு ஒரு 15 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சு ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த சேனலை வச்சு எப்படி தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பூஸ்ட் பண்ணி நிற்கணும், பின்னாடி ஒட்டுமொத்த பேர் நிற்கணும். இந்த ஆஃபீஸை இடிச்சு காலி பண்ணிட வேண்டியதானே, இதுக்கு ஒரு புல்டோசரை வச்சு கொண்டுற வேண்டியதானே, அவன் செத்துறட்டும், அவன் செத்துடுறா, முருகா திரு செத்துடுறா ப்ளீஸ்ரா, இப்படி ஆயிட்டாங்க. இந்த யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கு. நான் இன்னைக்கு இன்னோவா கார் வச்சிருக்கேன், ஆனால் பேருந்துக்கு காசு இல்லாமல் திருநெல்வேலியிலேருந்து விஎம் சத்திரம் வரைக்கும் நடந்து போய் அங்கே ஒருத்தட்ட 5 ரூபா காசு எங்கள் தாத்தா பேரை சொல்லி வாங்கி 10ஆவது படிக்கும்போது வாங்கி அங்கிருந்து நான் ஊருக்கு போயிருக்கேன். உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கா? கரண்ட் போனால் கரண்ட் இல்லாமல் இருக்கும். 10ஆவது படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. வறுமையினுடைய கோர பிடின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு இருக்கிற துறைமுறைக்கும் அந்த துறைமுறைக்கும் சம்பந்தமே கிடையாது, துளியலோட சம்பந்தம் கிடையாது. இப்படி பின்னணி கொண்ட ஒருத்தனை ஒரு பெரிய அடையாளமாக மாற்றியது என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அது சாகிற வரைக்கும் அந்த ஒன்றுக்காக நான் உண்மையின் நேர்மையாக இருப்பேன். பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அப்பெல்லாம் கிடைக்கிற இடம் கட்சிகள் இருக்குல்ல. ஆனால் இந்த உறவு கிடைக்காத, இந்த சுதந்திரம் கிடைக்காத, இந்த அன்பு கிடைக்காத, இந்த மரியாதை கிடைக்காத. ஆனால் இன்னும் வளரவே இல்லைங்க. இன்னும் இப்போ தான் ஒரு 4-5 கவுன்சிலர் வந்திருக்கு. இன்னும் எம்எல்ஏவாகி, எம்பி ஆகி, அமைச்சராகி, அதிகாரத்துக்கு பிடிக்குது. எவ்வளோ பெரிய டிராவல் இருக்கு. அதுக்குள்ள துளிர் விடும் போதே பச்சையா இருக்க நசுக்கி விட்டுருவான். பச்சையா நீ முளைச்சிருவியாடா, இன்னும் முளைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சூக்காலை வச்சு நசுக்குனா என்னடா பண்றது? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அண்மையில் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்குள் நடப்பது என்ன? ஏன்னா உங்களுடைய தொடர்ச்சியான சில சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட வெகுஜன ஊடகங்களில் ஒரு பேசப்படும் பொருளாக மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் டிபி மாற்றுறது, உங்களுடைய டேகை மாற்றுறது, அதை கூட ஒரு செய்தியாக மாற்றக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, அதற்கு திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசப்படும் பொருள் இருக்குது. அதற்கு விதைத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை தான். சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்த அறிக்கை தான். என்ன திடீர்னு அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நீங்களே சொல்லிட்டீங்க அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்னு. பிரச்சனைலாம் இல்லை. ஒரு கட்சி நடத்துவதற்கும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நீங்கள் உணர்வீங்க. எஸ். ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சியின் பொறுப்பாளராக இருந்து கொண்டு ஒரு சேனலை டைரெக்டாக நடத்தும் போது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொது ஊடகமாக இதை மாற்றும் போது நிறைய நாட்டு நடப்புக்கான செய்திகளை, தினசரி செய்திகள் நம்ம வெளியிடுறோம். அப்போ ஒவ்வொரு செய்திகளையும் ஒரு கட்சி வெரிஃபை பண்ணிட்டு இருக்காது. ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து சென்சார் பண்ண முடியாது, அதுக்கான ஸ்பேஸும் கிடையாது. ஏன்னா தேர்தல் செயல்பாட்டு வரைவு வேலை வேற, இது வேலை வேற, வேலை வேற. அப்போ அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு சினிமா விமர்சனம் பண்ணுறோம், அந்த சினிமாவுடைய டைரக்டர்
ஏதோ ஒரு நம்ம விமர்சனம் பண்ணும்போது வார்த்தை வரும்னா அது அண்ணன் சீமானுக்கு தெரிஞ்சவராக இருக்காங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி சாட்டில் எங்கள் சினிமா உதவி பண்ணியிருக்காங்கண்ணே, நம்மளே எப்படி பண்ணலாமாண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு சின்ன வருத்தத்தை அவருக்கு ஏற்படுத்துது. ஒவ்வொரு முறையும் வந்து தம்பி இந்த வீடியோ பார்த்து பேசு, இந்த வீடியோ அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, அது அவருடைய இண்டிபெண்டன்ட் கருத்து. இது வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரமாக இருந்தால் கூட எனக்கு ஒரு முழுமையான சுதந்திரமான ஒரு ஊடகத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஸ்பேஸை வந்து அண்ணன் சீமானவர் வழங்கியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். இது நீங்கள் வந்து விமர்சன பொருளோடு சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க, கைகளி விட்டாருங்க, தூக்கி போட்டாருங்க, ஓரம் கட்டிட்டாருங்க அப்படின்னு பார்க்கறத விட ஒரு சுதந்திரமான ஒரு இண்டிபெண்டான ஊடகத்தை நடத்து தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் கட்சி மேடையில் நான் பேசுவதற்கு நான் பொறுப்பாவேன், சேனலில் பேசுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த அறிக்கையின் மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று, ஒரு மேடையில் நம்ம பேசுகிறோம், பொது கட்சியோட மேடையில் பேசுகிறோம், அதில் ஒரு ஒரு கருத்து நம்ம பேசுகிறோம்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முன்னணியில் நம்ம பேசுகிறோம், இல்லை வேற ஒரு கூட்டத்தில் பேசினா கூட அது கட்சியின் கருத்து. ஒரு சேனலில் நான் பேசுவது எப்படி கட்சியின் கருத்தாக மாறும்? ஆனால் நீங்கள் கட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபெமிலியர் பர்சனாலிட்டியாக இருக்கிறீங்க, ஒரு முகமாக இருக்கிறீங்க, நீங்கள் பல இடங்களில் போய் மேடைகளில் பேசுகிறீங்க அப்படின்னும் போது சாட்டை துரைமுருகன்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது புலிக்கொடியும் நாம் தமிழர் கட்சியும் சீமானம் தான் அப்படின்னா, அப்போ அது இயல்பு தானே மக்களுக்கு. அப்பா அவர் சீமான் அவர்கள் நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு முகம் தான்ப்பா துரைமுருகன் அவர்கள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆகுது. நிச்சயம் அதில் மாற்றுக்கிறதே எனக்கு கிடையாது. ஆனால் நான் ஒரு சேனலில், இந்த சேனலில் பொது சேனலாக நடத்த விரும்புகிறேன். பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் வந்து நேர்காணல் எடுக்கிறோம், உண்மைதான் நடக்குது. அதிமுக எடுக்கிறோம், எல்லா இதையும் எடுக்கிறோம், ஊடகங்களுக்கு எல்லாரும் எடுக்கிறோம். அவங்க ஒவ்வொரு கருத்தை பேசிட்டு போகிறாங்க. அவங்க தாவைக்காவும் நாம் தமிழரும் இணையன்னு பேசுவாங்க, பிஜேபி நாம் தமிழர் இணையன்னு பேசுவாங்க, அதிமுகவும் நாம் தமிழர் இணையன்னு பேசுவாங்க, நாம் தமிழர் தனிச்சே நிற்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து ஊடகங்களால் நமக்கு எடுத்து அவங்க கருத்தை மக்கள்கிட்ட பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அந்த ஊடகங்களெல்லாம் வெவ்வேறு சேனல் இருக்குது. நம்ம சேனலில் போடுறதுக்கான காரணம் என்னன்னா அவங்கள கூட்டு வச்சு வியூஸ் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய கருத்தும் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு போய் சேரணும், எல்லாருடைய செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா, நல்லது கெட்டதா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதா. நான் என்னுடைய ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சிக்கோ தமிழ் தேசியத்திற்கோ சீமானுக்கு எதிராக பேச மாட்டேன். அது என்னுடைய நிலைப்பாடு. எதிராக பேச முடியாது, பேசவும் மாட்டேன். மற்றபடி நான் எல்லாத்தையும் பேசுகிறேன். அப்படி பேசும்போது அது கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை, ஒரு நெருடலை உருவாக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு இந்த மாதிரி அறிக்கை விடுறாங்க. கட்சிக்குன்னு அஃபிஷியல் சேனல் வந்து நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல் இருக்குது, அது அஃபிஷியலாக இருக்குது. அப்புறம் எங்கள் தேசம், புதிய தேசம் சொல்லி தம்பி இடுமானம் கார்த்திக் வந்து தலைமை ஆசிரியராக ஒரு இது நடத்துகிறார், பத்திரிகை. அதுதான் கட்சியினுடையது. அப்போது எக்கச்சக்கமான யூடியூப் சேனல், 200 யூடியூப் சேனலுக்கு இருக்குது நாம் தமிழ் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள சேனல்கள். அது எல்லாமே கட்சியோட சேனல் கிடையாது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் கருத்துக்கள் கூட இருக்கலாம். இப்போ நான் ஒரு டூர் விளாக் கூட போடுவேன். இதில் இது என்னுடைய சேனல் ஒரு டூர் விளாக் கூட போடுவேன். அந்த டூர் விளாக் போடும்போது வந்து இந்த ஊருக்கு டூர் போகணும், இந்த ஊருக்கு போங்க, இப்போ அந்தமான் போயிட்டு இருந்தேன், அந்தமான் போயிட்டு போங்கன்னு போடுறேன். குட் பேட் அக்லி போனேன், குட் பேட் அக்லி படத்துக்கு போங்கன்னு போடுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு பொது வழியில் நம்ம பேசுகிறோம். அது ஒன்றுக்கும் கட்சி பொறுப்பேற்றிருக்க முடியாது அப்படிங்கிறனால தான் இந்த அறிக்கை. இதனால் அண்ணன் தம்பிக்குள்ள முரண் ஏற்பட்டுச்சு, சண்டை ஏற்பட்டுச்சு அப்படின்னு இந்த ஊடகங்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல் இருக்குன்றீங்க? ஏன்னா நீங்கள் போட்ட ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவரை வரவழைத்து பேசி அதன் பிறகு அந்த அறிக்கை கொடுத்ததா ஒரு வெளியில் ஒரு தகவல் இருக்குது. நடந்தது என்ன அப்போ உண்மையிலேயே? திமுகவில் வந்து 36 அமைச்சரா? ஆமாம், 36 அமைச்சர் மேலேயும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கா? சின்ன சின்ன மனக்கசப்பு. அவரே சொன்னாரு, மத்தளம் போல 2 பக்கமும் அடி கொடுக்குறீங்கன்னாரு. 135 சட்டமன்ற உறுப்பினர், 135 சட்டமன்ற உறுப்பினர் மேலேயும் வந்து அவருக்கு வந்து இதாக இருக்கும், நல்ல வாண்டிங்கோட இருப்பார். சின்ன சின்ன முரண்கள் வரும், அப்புறம் சரி செய்யப்படும். ஒரு 75 வருஷ கட்சியில் 40 வருஷமாக பயணிக்கக்கூடிய 8 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து 3 முறை அமைச்சராக இருந்த முக்கியமான பொறுப்பில் இருந்த பொன்முடி அவர்கள் கட்சியினுடைய பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு. பொன்முடிட்டு போய் இந்த கேள்வி நீங்கள் கேட்கலையே, உங்களுக்கு ஸ்டாலினுக்கு என்ன முரணு, இதுக்காக தான் நீக்கப்பட்டாரா, வேறு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கல. ஒரு கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கும் ஒரு பாண்டிங் வந்து எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எனக்குமான புரிதலும், என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையும், அவர் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கையும், அது எங்கள் 2 பேருக்குமான இது. நான் 100 விழுக்காடு நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உண்மையாக இருந்திருக்கிறேன், உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. நான் எந்த இடத்துலையும் கட்சியை விட்டு கொடுக்கல, எந்த இடத்துலையும் அண்ணனை விட்டு கொடுக்கல, எந்த இடத்துலையும் தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்கல. கட்சியிலேருந்து வெளியேறியவர்கள், இல்லை வெளியேற்றப்பட்டவர்கள், இல்லை டிஎம்கேவோட ஐடி விங்கு, இல்லை பெண், இவங்க எல்லாம் மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் காலி பண்ணால் அது செய்தியாக மாறும், நாம் தமிழ் கட்சியை ஒரு படி கீழே இறக்குறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு காத்திருக்காங்க. இல்லை அது ஏன் உங்கள் மேலே ஏன் அந்த வார்த்தையை நான் எதுக்காக பயன்படுத்துகிறேன்னா அந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்தேன். உங்கள் மேலே ஏன் அந்த வன்மம்?
இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கட்சியிலேருந்து வெளியேறிய சில நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்ல முடியாத சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்து வெளியில் பேசும்போது அவ்வளோ ஒரு ஆக்ரோஷத்தோடையும் ஒரு வேகத்தோடையும் பேசுகிறாங்க. அப்போ அது ஏன் உங்களை மேலே ஏன் அந்த டார்கெட் வருது? காய்த்த மரம் கல்லடிப்படும் சொல்லுவாங்கல்ல. ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது இப்போ மேடையில் நம்ம பேசுகிறோம், மேடையில் பேசும்போது ஒரு கைத்தட்டு கிடைக்குது. இப்போ அந்த கைத்தட்டு கிடைக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். பேசினா கைத்தட்டு கிடைக்குது. அப்போ கைத்தட்டு வாங்காதவன், அந்த வரைக்கும் பேச முடியாதவன், அவன் கட்சி நல்லவனாக இருந்தால் கொண்டாடுவான். இப்போ தம்பி இடுமானம் கார்த்திக்கோ, அண்ணன் பாக்கியராசன் அவர்களோ, அண்ணன் மணிசிந்திலோ, அண்ணன் ஹிமாயின் அவர்களோ, அண்ணன் சீமான் அவர்களோ, இவங்கெல்லாம் வந்து அதை ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க. சீமானை சிரிக்க வைத்த சாட்டை அப்படின்னு அண்ணன் சிரிக்கிற மாதிரி நான் பேசுகிற மாதிரி ஒரு காணொலி எடுத்து போடுறாங்க. இதை அந்த வெளியேற்றப்பட்டவன் இல்லை வந்து அந்த பேச்சு திறமை இல்லாதவன் அவன் என்ன பண்ணுறான்னா இதை ஒரு குரோதமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அண்ணன் சீமான் அவர்கள் பக்கத்தில் யாருன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது. செந்தில பிடிக்காது, சாரதியை பிடிக்காது, என்னையை பிடிக்காது, பாக்கியான பிடிக்காது, ஹிமாயினை பிடிக்காது, அண்ணன் கூட இருக்கிற அண்ணன் டிரைவரை பிடிக்காது, அண்ணன் வீட்டில் சமையல்காரா இருந்தால் அவனை பிடிக்காது, அண்ணன் கூடவே இருக்கிறனாலே அண்ணனுடைய மனைவியாக இருக்கிற அண்ணி கைவழி அவர்களை பிடிக்காது, யாரையும் பிடிக்காது. இப்படி ஒரு கும்பல் இருக்கு. சீமானன் பக்கத்தில் யார் இருந்தாலும் பிடிக்காத ஒரு கும்பல் இருக்கு. இது ஒரு வகையான மனநோய். இந்த மனநோய் ஆட்பட்டவர்கள் தான் அப்படி பொங்குறது கடந்து. ஒருத்தெல்லாம் வந்து அந்த அறிக்கை வந்தோடனே இரவு 9 மணிக்கு போய் ஒரு யூடியூப் சேனலுக்கு வெட்டி கொடுத்துருக்கேன். பொண்டாட்டி பிள்ளையோட படிப்பீங்களா இல்லை வந்து எந்நேரமும் என்ன பற்றி சிந்திச்சுட்டு இருப்பான் போல இருக்கு. அப்போ இது எனக்கு பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஆகிட்டாங்க. அது ஒரு மனநோய், ஒரு சைக்கோத்தனம், ஒரு தன்னுடைய இயலாமையை வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்படி இயலாமையை வந்து வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க, வேற ஒரு இயக்கத்துக்கு போயிட்டாங்க. அதனால தான் கேட்குறேன். ஆக்சுவலி உங்க கட்சியில் இருக்கிற யாருமே இதை வந்து ஒரு பொருட்டா கூட பேசல. கட்சியில் இருக்கும்போது கட்சியை பத்தி அக்கறைப்படுறது, வெளியே போயிட்டு அண்ணா அவனை நீக்கிடுங்க அண்ணா, அண்ணா அவனை சாட்டையே சேர்க்காதீங்கண்ணா, அண்ணா அவனை காருக்குள்ள ஏத்தாதீங்கண்ணா, அண்ணா அவனை ரூமுக்குள்ள ஏத்தாதீங்கண்ணா, அண்ணா அவன் கொடுக்குற சாப்பாடை வாங்காதீங்கண்ணா, இவ்வளவு அக்கறை உள்ளவங்க கட்சி உள்ள இருந்திருக்கணும். இருந்த சீமானுக்கு பக்கபலமா நின்றுக்கணும். சீமானன் குறித்து பக்கமாக எழுதக்கூடிய, சீமானன் குறித்து எல்லா யூடியூப் சேனல்ல ஏறி கண்ணா பின்னான்னு பேசக்கூடிய நபர்கள் எந்த அறிக்கையை பார்த்த உடனே மொத்த பேரும் நாம் தமிழ் கட்சியா மாறிட்டாங்க. எனக்கு பரவாயில்ல, நான் ஒருத்தனாலே இவங்க எல்லாருமே நாம் தமிழ் கட்சியா மாறி திருப்பி வந்து அண்ணன் சேர்த்துக்கொண்டு அவங்களாம் வரலாம், தப்பு கிடையாது, எனக்கு அதில் மாட்டுக்கிறது இல்லை. இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கக்கூடியவங்க ஒரு அறிக்கையை பார்த்துட்டே வந்து அவனை விரட்டி விட்டுருங்க, அவனை கட்சிக்குள்ள சேர்க்காதீங்க அப்படிலாம் சொல்லக்கூடியவங்க, கூட இருந்து 25 வருஷமா பயணப்பட்டவங்க, ஏன் அவரை விட்டுட்டு போனீங்க? ஏன் அவருக்கு துரோகம் செஞ்சீங்க? எதுக்கு உங்களை வெளியேற்றினாங்க? எதுக்கு உங்களை கட்சி விட்டு நீக்கிறாங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. பொது வெளியில் அண்ணன் சீமானை குறித்து தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், தரக்குறைவான விமர்சனங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தான் என்னை விமர்சிக்கிறாங்க. கட்சியில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க விமர்சிக்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்க நாம் தமிழ் கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர், உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. 234 தொகுதி செயலாளர் இருக்காங்க. இப்போ வந்து 230 கிட்டத்தட்ட 500 மண்டல செயலாளர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கேளுங்க, இல்லை மாவட்ட செயலர் கூப்பிட்டு கேளுங்க, இல்லை எல்லா மாவட்ட பொறுப்பாளர் கூப்பிட்டு கேளுங்க, சாட்டை துறைமுகம் உங்க ஊர்ல இருக்கிற அரசியல தலையிடுறாரா? என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் நான் தான் தீர்மானிக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏங்க, சீமானனை தாண்டி இந்த கட்சியில எந்த முடிவையும் யாராலும் எடுக்க முடியாது. ஒரு சின்ன அறிக்கையில தொடங்கி ஒரு கூட்டத்தில் கூடிய பதாகை முதற்கொண்டும் அவர் தான் டிசைட் பண்றாரு. ஒரு அரங்கத்தில் ஒளிவாங்கி எப்படி இருக்கணும், மைக் எப்படி இருக்கணும், தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல போடணும், எல்லாத்தையும் அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. அறிக்கை கூட அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கின பிறகுதான் அவர் தான் சொல்லுவார். முழுக்க அறிக்கையை வந்து குரல் பதிவாக முழுசா அனுப்பிடுவார். குரல் பதிவு அனுப்பி அந்த குரல் பதிவு டெக்ஸ்ட்டாக வந்து திருப்பி அறிக்கை வரும். அந்த அறிக்கையில் என்ன படம் வரணும், என்ன சட்டை போட்ட படம் வரணும், கை கட்டின படம் வரணுமா, கும்பிட்ட படம் வரணுமா, பாரதிராஜா எப்படி இருக்கணும், மனோஜ் ராஜா அதில் எப்படி இருக்கணும், வைரமுத்துக்கு போட்டால் வைரமுத்து என்ன உடை போட்டிருக்கணும், அது எந்த பக்கம் வரணும், முருகன்னாலும் முருகன் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், A to Z ஒரு அறிக்கையில் எந்த கட்சி தரவும் பண்ண மாட்டான். அவரை மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. நான் ஒரு மருத்துவ பிரதிநிதி. நான் வந்து பல்வேறு இந்தியா முழுக்க தலை சிறந்த மிகப்பெரிய அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறேன். அவங்களாம் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஒரு நேர கட்டமைப்பு எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அண்ணன் சீமானை போல ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்காது. இந்த பெர்ஃபெக்ஷன் டு த கோரா இருப்பார். டப்புன்னு வந்து அவர் கையில் கண்ணுக்கு தவறு மட்டும் தான் தெரியும். எல்லாருக்கும் சரி தெரியும்ல, அவருக்கு தவறு தான் தெரியும். ஒரு மேடை ஒளி வாங்கி அப்படின்னா அந்த இதில் எதுக்கு இந்த போடியத்தில் எதுக்கு வந்து ஒரு இப்போ கனிமூல கொள்ளையை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம், ஏன் அந்த போடியத்தில் கனிமூல கொள்ளைன்னு எழுதலை? எல்லாரும் மேடையை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். உலகம் முழுமைக்குடைய மக்கள் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கிற 10,000 பேருக்கு பேசலை, மற்றவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ ஊடகங்கள் இருக்குது. ஃபோக்கஸ் எதில் இருக்கும்? போடியத்தில் இருக்கும். போடியும் என் முகம் தான் தெரியும். அப்போ அதில் கனிமூல கொள்ளைன்னு இருக்கணும்லப்பா. மே 18 அதில் மே 18 இருக்குல்லப்பா. நவம்பர் மாவீரனால அதில் இருக்கணும்ப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு மைன்யூட்டா பார்க்கக்கூடியவர். அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறது போல என்னையும் பெர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறாரு. குறைந்தபட்சம் நான் அவர் சொல்கிற அந்த பெர்ஃபெக்ஷனை கடைபிடிக்க விரும்புவேன். கட்சிக்குள்ளே ஒரு கூட்டம் போட்டாலோ அதை நான் கொஞ்சம் ஹார்ஸாகவே சொல்லுவேன்.
இந்த வந்து பென் டிரைவில் கொண்டாம செல்ஃபோனில் கொண்டு வந்து இது போடுவாங்க எதை கொடிப்பாடலை. அப்போ நான் வந்து திட்டுவேன், அண்ணன் தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு. இப்போ அந்த நேரத்தில் வந்து அண்ணன் சொல்கிற இதை செயல்படுத்தும் போது கூட அண்ணன் அப்படி நேரடியாக கேட்பாங்க, நம்ம அப்படி கேட்பாங்களா, அதில் சின்ன சின்ன வருத்தம் கூட வர வாய்ப்பு இருக்குது. 100 விழுக்காடு அவர் சொல்கிறத செயல்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அண்ணனுடைய கருத்தை கொண்டு போய் அதை அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து அந்த இடத்துல நம்மளை வந்து ஒரு விரோதி மாதிரி பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். அது இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து 100 விழுக்காடு அவருடைய சொல்கிற செய்தியை அப்படியே செயல்படுத்துறது. விமர்சனம் செய்பவர்கள் வந்து முழுக்க முழுக்க தனி மனித வன்மம், தனி மனித ஈகோ, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, நம்ம பண்ண முடியாத ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னு பாராட்டுவதை விட்டுவிட்டு இந்த நண்டு கதை போல் தமிழனை வந்து இழுத்து தள்ளுவது போல். நீங்கள் திராவிடம் பாருங்கள், யூடியூப் சேனல் இருக்காங்க, திராவிட இயக்கங்களும் திராவிட கழகமும் தந்தை பெரியார் தீக்காவும் தாப்பை தீக்காவும் எடுத்து அவங்கள கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க பேச வச்சு, அதாவது அவங்க தரக்குறைவாக அநாகரிகமாக ஆபாசமாக பேசக்கூடிய பேச்சாளர்களையே அங்கீகரித்து பெரியார் விருது, அம்பேத்கர் விருது, புரட்சியாளர் விருது, பொன்மனச்செம்மல் விருது அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு நாம் ஒரு சேனலை உருவாக்கினா, திமுகங்கிற கட்சி 75 வருஷ கட்சி 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்குது, இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்குது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய யூடியூப் சேனலு 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா? அஃபீஷியலாக திமுகவோட பெண் டீமால் இயங்கப்படுகிற தமிழ் கேள்வி செந்திலோ இந்த பேரோல் பார்ட்டியில் வரக்கூடிய அத்தனை பேரும் சுபவி தொடங்கி ஒருத்தனாலையும் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியல. ஆனால் ஒரு தமிழ் தேசியம் பேசி அண்ணன் சீமானுடைய கருத்தை பேசி நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை செயலராக இருந்து கொண்டு ஒரு 15 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சு ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த சேனலை வச்சு எப்படி வந்து தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பூஸ்ட் பண்ணி நிற்கணும், பின்னாடி ஒட்டுமொத்த பேர் நிற்கணும். நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய நண்பர்கள் சீமான் பக்கபலமாக நிற்கிறாங்க, கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் பக்கம் நிற்கிறாங்க. எப்போதும் எனக்கு ஹிமாயன் மணிசேந்திரன் அண்ணன் பக்கபலமாக நிற்கிறாங்க. அது நிறைய பேர் நிற்கிறாங்க, பேர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் உலக தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர், இந்த சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர், இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் எதுக்கு, இந்த ஆஃபீஸை இடித்து காலி பண்ணிட வேண்டியதானே, இதுக்கு ஒரு புல்டோசரை வச்சு கொண்டுற வேண்டியதானே, அவன் செத்துறட்டும், அவன் செத்துறா முருகா செத்துறா ப்ளீஸ்ரா, இப்படி ஆகிட்டாங்க. எங்கள் மனநோய். உண்மையிலே நான் வந்து ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு ஒரு பழைய சைக்கிள் பால்ரஸ் குண்டு இல்லாத ஒரு சைக்கிளை போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணால் கூட என்ன சொன்னாங்கன்னா, சைக்கிளில் வரேன், நடந்து வர மாட்டாரோ, சட்டை கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு ஏன் சட்டை இல்லாமல் வர மாட்டானோ அப்படி தான் கேட்பாங்க. ஏன் அவ்வளோ ஒரு வன்மமும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் உங்கள் மேலே வந்து காட்டுறதுக்கான காரணம் என்ன? எதனால் உங்களை வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப பண்ணுறாங்க? நீ சொல்லுவாங்கல்ல வடிவு கபாலி படத்தில், நீ கோட்டு சூட்டு போட விடனா கோட்டு சூட்டு போட வேண்டாம், நீ கால் மேலே கால் போட நான் கால் மேலே கால் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு திமிரு உண்டு. இந்த யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது. நான் இன்னைக்கு இன்னோவா கார் வச்சுருக்கேன், ஆனால் நான் பேருந்துக்கு காசு இல்லாமல் திருநெல்வேலியிலேருந்து விஎம்சத்தில் வரைக்கும் நடந்து போய் அங்கே ஒருத்தட்ட 5 ரூபா காசு எங்கள் தாத்தா பேரை சொல்லி வாங்கி 10ஆம் படிக்கும்போது வாங்கி அங்கிருந்து நான் ஊருக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் நடந்து போய் 9ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஸ்கூல் வச்சு திருப்பி நான் எங்கள் ஊருக்கு வந்தேன். சைக்கிள் வாங்குறது என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கா? இல்லை. கரண்ட் போனால் கரண்ட் இல்லாமல் இருக்கும். 10ஆம் படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. அது சொந்த வீடும் கிடையாது, வாடகை வீடு. எங்கள் ஊரில் ஒரு வாடகை வீட்டில், இதுதான் எங்கள் வீடு, 10க்கு 10 ரூமு. இதில் எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி நான் என் தம்பி, அங்கே தான் வந்து கிச்சனு, அங்கே தான் படுத்து கிடப்போம். ஒரு அடுப்படை ஒரு ஓடு போட்ட வீடு. இன்றைக்கி அந்த வீடு எங்கள் ஊரில் இருக்குது, மாமாவோட வீடு வாடகைக்கு இருந்தோம். அந்த மாதிரி 10ஆம் படிக்கணும்னு கரண்ட் கிடையாது. +1 படிக்கும்போது தான் வேற ஒரு வீட்டுக்கு ஒரு 250 ரூபா வாடகை ஒரு வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு 50 ரூபா வாடகை, 250 ரூபா வீடு வாடகை. அப்படி இருந்த இடத்துலேருந்து வந்தவன் நான். வறுமையினுடைய கோரப்பிடின்னு சொல்லுவாங்கள்ல, இன்னைக்கு இருக்கிற துறைமுறைக்கும் அந்த துறைமுறைக்கும் சம்மந்தமே கிடையாது, துளியலோட சம்மந்தம் கிடையாது. சும்மா இது வந்து பில்டப்புக்காகலாம் சொல்லலை. எங்கள் ஊரில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தா தெரியும். சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி இழுப்பக்குள்ள எங்கள் சொந்தக்காரங்க அப்புறம் அங்கே தான் இருக்காங்க. அம்மா ஊரில் தான் நான் வளர்ந்தேன். அப்பா ஊர் வீரான அங்கே வளரல, அம்மா ஊரில் தான் வளர்ந்தேன். 18 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். இந்த ஊரில் கடைசி ஏழைன்னா நாங்கள் தான். கடைசி ஏழை, எங்கள் ஊருடைய கடைசி ஏழைன்னா உங்களுக்கு தெரியும், கடைசி ஏழை நான் தான். மாரி செல்வராஜ் படத்தை பார்த்து எல்லாரும் அழுதாங்க. எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு. மாரி செல்வராஜ் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், அவன் அந்த ஊரில் சொந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுருக்கான், நான் அதை விட கீழே கஷ்டப்பட்டுருக்கேன். ஷெட்யூல் காஸ்ட்டு, பட்டியல் சமூகம், ஒடுக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் கீழான ஒரு வாழ்வியல் இருந்து தான் நான் வந்தேன். கூலி வேலை பார்த்து கடலை பிடுங்கி இந்த நெத்துன்னு சொல்லுவாங்க, உளுந்து நெத்து எடுத்து இது வெட்டி களை பறித்து கூலி வேலைக்கு போய் காலையில் 7 மணிக்கு போனால் 3 மணி வரைக்கும் வேலை பார்த்து 3 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த சமையல் பண்ணி 4 மணி 5 மணி தான் எங்கள் வீட்டில் உலைய வைப்பாங்க. இது ஒன்றும் பெரிய பல நூற்றாண்டுக்கு அப்புறம் கிடையாது. இப்போ 2001 2002 தான் நான் படித்து நான் வெளியே வந்த பிறகு நான் வேலை பார்த்து என் தங்கச்சியை படிக்க வச்சு, என் தம்பியை படிக்க வச்சு, அப்புறம் நான் படித்து
அதுக்கப்புறம் முதல்ல நான் தான் எங்கள் வீட்டில் மிக்சி வாங்கி மாட்டினேன், நான் தான் முதல்ல கிரைண்டர் வாங்கினேன், நான் தான் முதல்ல எங்கள் வீட்டில் ஃபேன் போட்டேன், நான் தான் முதல்ல ஒரு போட்டு தங்கம் இது தாலி செயினே கிடையாது அடகு வச்சாச்சு, தாலியே கிடையாது அடகு வச்சாச்சு, எல்லாத்தையும் மீட் எடுத்து தங்கச்சிக்கு 35 பவுன் நகையை போட்டு கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கு நானே கடன் வாங்கி அதுக்கப்புறம் உருண்டு பிறண்டு ஓடியாந்து இன்றைக்கி ஒரு அலுவலகம் போட்டு தெரிந்த முகமாக நான் மாறி இருக்கிறேன். இப்படி பின்னணி கொண்ட ஒருத்தனை ஒரு பெரிய அடையாளமாக மாற்றியது என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அது சாகிற வரைக்கும் அந்த ஒன்றுக்காக நான் உண்மையின் நேர்மையாக இருப்பேன். அடையாளமே தெரியாத ஒரு கிராமத்தில் வந்து இன்றைக்கி என் கிராமமே என்னை கொண்டாடுது, திருநெல்வேலிக்காரன்றாங்க. திருநெல்வேலியில் கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் அமைச்சர்களும் ஏன் ஆமாம் நம்ம சொந்தக்கார பையன் தான் அவன் தூரத்து சொந்தம்ன்றாங்க. கீழே கிடக்கும்போது ஒருத்தருக்கு தெரியாது, மேலேறி வந்ததுக்கப்புறம் தான் சாட்டை துறைமுருகனா நம்ம ஆளுக்கு பாவேன் அப்படிமா. 10th 440 மார்க் எடுத்தேன். இதே ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவருக்கு எங்கள் அப்பா கடிதம் அனுப்புனார், ஒரு 2000 ரூபா இருந்தால் சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடத்தில் என் பையனை சேர்த்துருவேன், 2000 ரூபா நீங்கள் கொடுங்க அப்படின்னு. இல்லை அதுக்கு நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க, அவங்கள கொடுக்க முடியாது நாங்கள். அப்புறம் எங்கள் ஊரில் சுந்தரராஜன் ஒரு அண்ணன் 2500 ரூபா கடன் வாங்கி தான் பாளையங்கோட்டை பள்ளிக்கூடத்தை சேர்ந்தேன். அந்த 2500 ரூபாயை நான் கல்லூரி படிச்சுட்டு வந்து வேலை பார்த்தா அந்த 2000 ரூபா கடன் அடைச்சேன். அப்படி ஒரு பின்னணியில் வந்தவன். அப்படி வந்து ஒரு ஒரு ஊடகத்தை ஆரம்பித்து நான் வந்து கட்சிக்குள்ள வரும்போது வந்து கட்சியை வச்சு சம்பாதிக்கணும்னு வரலை. நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எனக்கு பெரிய கடமைகள் இருந்தது, இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், வீடு கட்டணும், கார், பெரிய கமிட்மெண்ட்டோடு வந்தேன். ஆனாலும் இந்த இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடு குறித்த விழிப்புணர்வு நான் சீமான் ஏற்படுத்தணுன்னே எனக்கு இந்த பிரச்சனையை விட அந்த ஊர் பிரச்சனை தெரியல. இந்த கட்சிக்கு வந்து செலவு பண்ணுவேன். என்னோட கல்யாணத்தில் கூட மணிசனில் பேசினார், 2014 கல்யாணம், 2010 கட்சி சொன்னேன். அப்போ சொல்கிறார் கட்சிக்குனே பாதி செலவு பண்ணான்னாரு. எங்கள் அம்மா அப்பா ஷாக் ஆகிட்டாங்க, இதுக்கு தான் காசு அனுப்ப மாட்டான், நான் வீட்டுக்கு அனுப்புவேன். மாதம் ஒரு 30,000 அப்போ சம்பளம் 2010, 10,000 அனுப்புவேன், 20,000 10,000 கட்சிக்கு செலவு பண்ணேன், 10,000 எனக்கு வாடகை ரொம்ப. அப்படி தான் நம்ம வந்தோம். அப்படி வந்து இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு, ஒரு சாதாரண வந்து கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு தாயினுடைய மகன் இன்றைக்கி 10 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதை என் கூட இருந்து பயணித்தவங்க கொண்டாடணுமா, அதை வந்து தூக்கி விடணுமா, இல்லை வந்து அதை இழுத்து எப்படி தள்ளுறது, இவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், கோடிக்கணக்கில் காசு வருது அப்படின்னு அந்த கோடின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கும். வாழ்க்கையில் 1 லட்சத்தை பார்த்துருப்போமா வேண்டாமான்னு நினச்ச நம்ம கோடிக்கணக்கில் பணம் வருதுன்றாங்களப்பா அப்படின்னு இன்றைக்கும் நமக்கு ஒரு ஒரு இது இருக்குது. ஆனால் நிறைவான நம்ம ஒரு வாழ்க்கையை மனநிறைவான வாழ்க்கையை வாழ்கிறோம். நமக்கு வர்ற ரெவன்யூவில் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் கட்சிக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு அப்பட்டமாக கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இதுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்வியலுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சமீபத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, மாத வாடகை 45 லட்ச ரூபா வருது, புதுக்கோட்டையில் ஒரு மாமனாருக்கு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மாத வாடகை 45 லட்சம் வருதுன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்? அது கற்பனை செய்ய முடியாது. புதுக்கோட்டையில் எங்கள் மாமாவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸில் மொத்த வாடகையே 50,000 கூட தேராது. அது ஒரு செய்தியை தெரிஞ்சிட்டாங்க. மாமா காம்ப்ளெக்ஸ் தான் நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு அவருக்கு பசங்க இருக்காங்க, அவருக்கு வாழ்வாதாரம் இருக்குது. அது முடிச்சு போடுறது, ஒரு சின்ன உண்மையை வச்சுக்கிறது, அந்த உண்மை கூட ஜோடிச்சு ஒரு கற்பனையை சொல்லி ஊடகத்தில் இந்த தமிழா வாண்டியன் போன்றவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கான். கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய அடித்து விடுறது. அப்போ பார்க்குறவனுக்கு அவனுக்கு என்ன, என்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், உங்களுக்கு என்ன புதுக்கோட்டையில் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதில் கோடிக்கணக்கில் வருமானம் வருது அப்படிங்கிறான். ஒரு கார் வாங்குறதுக்கு லோனுக்கு நம்ம என்ன அலைகிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அலுவலகத்தை பிடிக்கிறதுக்கே நம்ம என்ன அலைச்சல் அலைஞ்சுங்கிறது தெரியும். நீங்கள் அதுதான் சூழல். அப்போ இது எல்லாமே வந்து பாருங்க, நீங்கள் ஒரு திமுகவுடைய கவுன்சிலர் இருக்கார்ல, அவர் வாழ்கிற வாழ்க்கையை நாம் தமிழ் கட்சியில் எவனாவது வாழ்கிறானாங்க? வாய்ப்பே இல்லை. ஃபார்ச்சுனர் காரு, டபுள் இது 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு, இல்லை தனி வில்லால சொஃபஸ்டிகேட்டான வாழ்க்கையை வாழ்கிறான். ஆனால் யாராவது ஒரு திமுக காரன் பொன்முடி வாழ்கிறாங்க, கேனர் வாழ்கிறாங்க, திமுகலேருந்து வெளியேறணும் கூட சொல்ல மாட்டான், குடியாத்தம் குமரம் கூட சொல்ல மாட்டான். ஆனால் இன்னும் வளரவே இல்லைங்க. இன்னும் இப்போ தான் ஒரு 4-5 கவுன்சிலர் வந்திருக்கு. இன்னும் எம்எல்ஏ ஆகி, MP ஆகி, அமைச்சராகி, அதிகாரத்துக்கு பிடிக்குது, எவ்வளோ பெரிய ட்ராவல் இருக்குது. அதுக்குள்ளே துளிர் விடும் போதே பச்சையாக இருக்க நசுக்கி விட்டுருவான். பச்சையா நீ முளைச்சிருக்கியாடா, ஏன்னா முளைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஷூ காலை வச்சு நசுக்குனா என்னடா பண்ணுறது? இப்போ கார் வாங்கி 3 ஆக்சிடென்ட்டு. எனக்கு இந்த திஸ்டி மேலே நம்பிக்கை இல்லைங்க, உண்மையிலேயே பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் சொன்னாங்க, ஏங்க உங்கள் காரை பார்த்து பல பேர் வெந்து சாவுறாங்க அப்படின்னா, ஏன்டா சாவுறியா டேய், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்த மாட்டாடே, எனக்கு ஒரு கார் வாங்குறது கனவுடா. இல்லைண்ணா, எனக்கு ஏதாவது சந்தேகம்னா டார்கெட் இஸ் துரைமுருகனா இல்லை நாம் தமிழர் கட்சியா? நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு பிளவை உருவாக்கணும், இதன் மூலமா ஒரு விஷயத்தை பண்ணணும்ன்றது வந்து மெயின் அஜெண்டாவா, இல்லை டு ரிமூவ் துரைமுருகன் தான் மெயின் அஜெண்டாவா? தனி மனித குரோதம். எல்லாருக்கும் என்னன்னா வளரணும், தன்னை தாண்டி வளர்ந்துடக்கூடாது. தானா திறமை தானே வளர போறாங்க. இப்போ சீமான் இவங்க படிய சீமான் மேலே போடுவாங்க, சீமானுக்கு யார் வளர்ந்தாலும் பிடிக்காது,
சீமானை யாரையும் வளர்த்து விட மாட்டார் அப்படின்னு சீமான் நம்மளை பழி போடுவாங்க. சீமானனை வளர்த்து விடாமலா ராஜீவ்காந்தி உருவானார்? சீமானனை வளர்த்து விடாமலா கல்யாண சுந்தரம் உருவானார்? சீமானனை வளர்த்து விடாமலா ஜெகதீச பாண்டியன் வெற்றிக்குமார்னு உருவானாங்க? சீமானனை வளர்த்து விடாமலா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில் உசைன், திருச்சி சரவணன், துருவன், இடுமாவனம் கார்த்திக், ஃபாத்திமா ஃபர்கானா, அபுபக்கர், அனீஸ் பாத்திமா, நான் எத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு. காளியம்மாள் கட்சிக்குள்ளே வந்தாங்க 4 முறை வேட்பாளராக சட்டமன்ற, பாராளுமன்ற, சட்டமன்ற, திருப்பியும் பாராளுமன்ற, திருப்பி சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்த நிலையில் தான் அவங்க வெளியேறினாங்க. அப்போது எல்லாருக்குமான அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுத்துருக்கு. ஆனால் இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னா, இந்த விமர்சனம் வைக்கிறவன் பார்த்துட்டு இவன் இன்னும் க்ளோஸாக இருக்கானே, இவனை எப்படி காலி பண்ணுறது, சீமானுக்கு நெருக்கமாக இருக்கானே, இவனை எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு அவனுடைய குரோத மனப்பான்மையை, தனி மனித குரோதம், அது தனி மனித வன்மம். அவன் எண்ணத்தில் குருடு. சில பேர் ஆள் குட்டையாக இருந்தால் குட்டையம்மாங்க, கட்டையம்மாங்க. அது இல்லை, மனசில் அவன் ஊனருக்கு, மனசில் குட்டையன், மனசில் கட்டையன் அவன். புரியுதா உங்களுக்கு? உடலுக்குள்ளம்ங்கிறது குள்ளம் கிடையாதுங்க, உள்ளக்குள்ளர்கள் இவங்கெல்லாம். உள்ளத்தில் அப்படி ஒரு குரோதத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ கூட பயணிச்சாங்கன்னு நினைக்கும் போதே பயமாக இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி, இவங்க நம்பி இவங்க மனைவி பிள்ளைகளை பற்றி பொறாமப்படுவாங்க. அழகாக இருந்தால் பிடிக்காது, நல்ல சட்டை பேண்ட் போட்டால் பிடிக்காது, டாமி தான் போடுவியா, லூயிஸ் பிலிப் என்ன, நான் லூயிஸ் பிலிப் வாங்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நான் உன் வீட்டு கல்லாப்பட்டியில் கை வச்சாடா வாங்கினேன். நான் உழைக்கிறேன், நான் ஒரு வீடியோ போடுறேன், ஒரு 5000 ரூபா கிடைக்குது, அதில் அதை வச்சு நான் சட்டை வாங்குறேன். எனக்கு சின்ன வயசில் கிழிஞ்ச சட்டையை போட்டேன். சட்டையை எங்கள் பெரியம்மா பசங்க போட்ட சட்டையை, பழைய சட்டையை கொடுத்து போடுவேன். எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன்மாருங்க இருந்தாங்க, அண்ணன்மார்களை போட்ட சட்டையை வாங்கி போடுவேன். நான் +2 படிக்கும்போது, +2 படிக்கும்போது எல்லாமே பழைய சட்டை தான், புது சட்டை கிடையாது. தீபாவளிக்கு ஒரு சட்டை, பொங்கலுக்கு ஒரு சட்டை எடுத்துருவாங்க. எங்கள் ஊரில் கூடிய சுந்தரராஜன் ஒரு அண்ணன், எனக்கு முறைக்கு மாமன், அவர் தான் ஓரளவுக்கு புது சட்டை தருவார். எங்கள் பெரியம்மா வீட்டு வெள்ளூரில் பெரியம்மா, இன்றைக்கி எங்கள் பெரியம்மா பையன் இதாக இருக்கான், பிரசிடெண்ட்டாக இருக்கார், இருந்தாங்க, இப்போவும் இல்லை. அவருடைய வீட்டுக்கு லீவுக்கு போகும்போது அவங்க போட்ட சட்டையை கொஞ்சம் அவங்க வசதி அதை கொடுப்பாங்க. அதை தான் நான் அப்படி தான் வளர்ந்தேன் நான். அப்போ எனக்கு வளர்ந்த பிறகு, நான் கொஞ்சம் சம்பாதிச்ச பிறகு இருக்கிற எல்லா பிராண்டையும் போடணும்டா அப்படின்னு எனக்கு இருக்கக்கூடிய வெறி அது. நான் சம்பாதிக்கும் போது நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல இன்னும் தப்பு இருக்குது, சாதாரணமான விஷயம் தான் அது. நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எவன் காசையும் திருடலையே, நான் எவன் காசையும் இது பண்ணலையே. நான் என்னுடைய சொந்த காசு தான் கட்சிக்கு செலவு பண்ணுறேன். சொல்லுங்க, கட்சியிலேருந்து இவர் இந்த பணம் எடுத்தாரு, யாரையா சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டேன். அண்ணனுக்கு தெரியும் நான் கட்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன், என்னால் கட்சிக்கு என்ன ரோலு அப்படின்னு அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் கூட இருப்பவர்களுக்கு தெரியும், கட்சியுடைய பொறுப்பாளருக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இவர்களுக்கு உங்களுக்குள்ள டிரான்ஸ்பரன்சி இருக்குது, ஆனால் அதை இவங்க எப்படியாச்சும் உடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ அவர் வெறும் யூடியூபர் தான், அவர் பேச்சா, அவர் என்ன கட்டமைச்சிருக்காரு. சீமானன்னு சொன்னது இதுவரைக்கும் நடந்த மாவீரனால, திருச்சி 2023 நடந்த மாவீரனால் போல பெர்ஃபெக்ஷன் நடந்தது கிடையாதுன்னாரு. அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் அந்த மாவீரனால நான் நடத்தி முடித்தோம், கூட்டு தான். அதனாலும் அதில் 100 விழுக்காடு என்னுடைய பங்களிப்பை செலுத்தி அதை நடத்தி முடித்தோம். அண்ணன் கொடுத்த பணியை சிறப்பாக செய்கிறேன். எனக்கு திருச்சி 4 தொகுதியை கட்டமைக்கிற பொறுப்பு கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி என்னுடைய சொந்த ஊர் என்பதனால அதை மேற்பார்வை பார்க்க சொல்லியிருக்காரு. தென்காசியில் அப்பவும் பொறுப்பு நடக்கும்போது முக்கியமான நிகழ்வு நடந்தால் நான் கூட்டு பேசி அவங்களுக்கான ஏதாவது தேவைன்னா செஞ்சு கொடுப்பேன். இதுதான் எனக்கு கொடுத்துருக்க பணி. ஆலங்குடி என்னுடைய மனைவியின் ஊர் என்பதனால சரி, அங்கே சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க, உறவினர் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் மேற்பார்வை பார்த்துக்கப்பா, அப்பாவும் பார்த்துக்கப்பா, புதுக்கோட்டை பக்கத்து மாவட்டத்தை பார்த்துக்கப்பா, இப்போ அரியலூர் பெரம்பலூர் கலந்தாய் போட்டால் கலந்துக்கப்பா. இது எனக்கு சொல்லியிருக்கிற பணி, அந்த கட்சி பணி. அதை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ரோல் என்ன கட்சியில் மாநில கொள்கை செயலாளர். 13 நாள் கிடக்கிறோம் ஈரோடுக்கு வேலை, பேசுறது, விக்கிரவாண்டிக்கு போகிறோம், பேசுகிறோம், அண்ணன் கூட்டம் போட்டாங்கன்னா இங்கே போய் பேசுகிறோம். அதுதான் ரோல். அந்த ரோலை நான் சரியாக பண்ணிகிட்டு இருக்கேன்ல. இல்லை யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது? இப்போ இந்த பொறுப்பில் போய் இதை போடுங்க, இவரை பொறுப்பில் தூக்குங்க, யாரையுமே நான் சொன்னது கிடையாது. பொறுப்பை போட சொல்லுவேன். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு பொறுப்போட சொல்லியிருக்கேன். மற்றபடி இவரை பொறுப்போட்டு தூக்குங்கண்ணே, இவர் டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு யாரை பிடிக்கலும் பிரச்சனை இல்லை. சீமான்னு சொன்ன தத்துவத்தை நான் மனசுக்குள்ளே எழுதி வச்சிருக்கிறேன். உனது பிரச்சனை என்றால் இனத்தின் பிரச்சனை இல்லை, இனத்தின் பிரச்சனை பெரிய பிரச்சனை என்றால் உனது பிரச்சனையே இல்லை. அதான் சீமான் சொன்னது. தலைவர் சொன்னது, நான் பெரிது நீ பெரிது என்று வாழாமல் நாடு பெரிது என்று வாழுங்கள், நம் நிலையற்ற வாழ்விலும் பார்க்க நாட்டின் நலனே பெரிது. இந்த ரெண்டும் என்னுடைய தத்துவம். எனக்குள்ள 1000 கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எது இருந்தாலும் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நான் எப்போதும் சொல்றதான், புறச்சூழலில் பூகம்பமே நடந்தாலும் அகச்சூழலை அழகாக வைத்துக் கொள்பவனே ஆகச்சிறந்த போராளின்னு சொல்லி ஈசா சத்குரு ஜக்கிவாசி சொல்லியிருக்காரு. ஜக்கிவாசியுடைய கருத்தில் எனக்கு பிடிச்ச கருத்து அந்த கருத்து. நான் எனக்குள்ள இருக்கிற கவலையில நான் எப்போதும் காட்டிட்டேன். நீங்க கேட்டதுனால தான் நம்மகிட்ட தான் இறங்கி இன்னொரு விதி நான் பகிர்ந்து கொண்டேன் தனிப்பட்ட வாழ்க்கையோட. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவீங்கனாலும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதே இதை கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படேன். எப்போதுமே நம்முடைய பின்னாடி திரும்பி பார்த்து அது நம்ம வளர்ந்து நம்ம ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்த பிறகு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஏர்செல் சிவசுப்ரமணியன் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. இப்போ ரோஷினி நாடார் கடந்து வந்த பாதை நம்ம கடந்து வந்து இன்னும் கடக்கவே இல்லை. கடக்க தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஒரு ஸ்டெப் எடுக்கும்போதே 9000 ஸ்டெப்புக்கு இழுத்து விட்றாங்களே. இப்போ தான் நான் வந்து தலையை அப்படி லைட்டாக நுக்கும்போதே ஒரு கொட்டி உள்ளே தள்ளுற மாதிரி தள்ளுறாங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் ஒரு வெறி வருது. நீ ஒரு அண்ணா நகரில் வாடகைக்கு ஆஃபீஸ் பிடிச்சதுக்கே நீ கருவி சாகிறன்னா, இதே சென்னையில் மெயின் ஏரியாவில் 3 மாடி கட்டடம் சொந்தமாக இடம் வாங்கி நான் கட்டி சாட்டை ஆஃபீஸ் போடுவேன்டா அப்படிங்கிற வெறி வருது. இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். என்கிட்ட எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய நேர்மையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களை நான் வந்து நேசிக்கிறேன். அந்த மக்கள் என்னுடைய கருத்தை நேசிக்கிறாங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் சீமானுக்கு என் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை வைத்து நான் நிச்சயம் இவங்களுக்காவது BMW கார் வாங்கிட்டான் அப்படின்னு போட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய அடுத்த இலக்கு BMW கார் வாங்குறதான். மனமார்ந்த வாழ்த்துக்கள், கண்டிப்பாக வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான இன்னொரு செய்தி பார்த்தோம் அப்படின்னா, கட்சியில் சில பிரச்சனைகளா தாண்டி பிஜேபிக்கு போய் சேர போகிறாரு, இந்த பக்கம் போய் சேர போகிறாரு, இவர் கட்சியை விட்டு வெளியேற போகிறாரு, இந்த பிரபலத்தன்மையை வைத்து வேற ஒரு கட்சிக்கு போக போகிறாரு அப்படிங்கிறாங்க. நானே நிறைய பேர் சொல்லுவேன், ஏங்க அது டோட்டலாக ஐடியாலஜிக்கலாகவே வேற கட்சிக்கு எப்படிங்க போய் சேருவார், அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இல்லை கண்டிப்பாக போயிடுவார் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன, இந்த ராஜீவ் காந்தியும் கல்யாணம் பண்ணிவிட்ட வேலை. அது ஒரு புகழடைஞ்சோடனே ஒரு கட்சிக்கு போய் சர்வே பண்ணலாங்கிறத காட்டாங்கல்ல. அதனால யார் புகழடைஞ்சாலும் வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்சி ஒரு இயக்கம் அப்படின்னு பார்க்கல, இது ஒரு குடும்பம், இது ஒரு சொந்தம், எல்லாமே சொந்தம். இப்போ நீங்கள் கன்னியாகுமரியா மரிய ஜெனிஃபர் எங்கள் அக்கா மாதிரி பழகுறோம். அண்ணன் திருநெல்வேலியா அக்கா சத்யா இருக்காங்க, அண்ணன் செல்வகுமார் இருக்காங்க, அண்ணன் தம்பியாக பழகுறோம். அண்ணன் திருநெல்வேலி சிவகுமார் அண்ணன் தம்பியாக பழகுறோம். இப்போ அங்கிட்ட எப்படி ஒவ்வொரு ஊராக பார்க்கும்போது மதுரை அண்ணன் ஜெய்சலாக இருக்கட்டும், அண்ணன் சோமுவாக இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே திருச்சியா ஜல்லிக்கட்டு ராஜா பிரபு தனபாலாக இருக்கட்டும், அண்ணன் ஹிமாயினா இருக்கட்டும், மணிசந்திலா இருக்கட்டும், இப்படி எல்லா ஊர்களையும் நமக்கு உறவினர்கள் சொந்தக்காரங்க உருவாயிட்டான். நம்ம சொந்தக்கார மூஞ்சி எனக்கு மறந்து போச்சு. அண்ணன்னா ஹிமாயினன் மூஞ்சி ஆவதுக்கு, அண்ணன்னா தேவான மூஞ்சி ஆவதுக்கு வருது, அண்ணன்னா வந்து நமக்கு வந்து மணிசந்தில மூஞ்சி ஆகுது, அண்ணன்னா பாக்கியான அப்படி தான் வருது. இப்போ அண்ணன்னு ஒரு எடுத்து போட்டால் எனக்கு அண்ணன் ஒரு 100 அண்ணன் இருக்கான். 100 அண்ணன். இப்போ திருப்பூர் சண்முகண்ணன் தொடங்கி பஞ்சமிண்ணன் தொடங்கி மாமான்னா வாகாப் மாமா அப்படின்னு இருக்கும். உறவினர்கள் சொந்தக்காரன் எல்லாமே. அப்போ இவனை விட்டு நம்ம எங்கே போகிறது? இந்த உறவு இந்த சொந்தம் எங்கே கிடைக்கும்? ஊருக்குள்ளே நமக்கு உறவினர்கள் நண்பர்கள் பெருங்குடும்பம் சொந்தக்காரன் எல்லாம் இருக்கான், ரைட்டு தான். அதை தாண்டி ஒரு ரத்த சொந்தமாக ஒரு இன சொந்தம் உருவாயிடுச்சு, ஒரு மொழி சொந்தம் உருவாயிடுச்சு. அக்கா அன்பரசின்னு போட்டிருப்பேன், சீமானுடைய அக்கா அன்பரசி. அப்போ அது ஒரு குடும்பம் உருவாயிடுச்சுல்ல. இது எப்படி எங்கே கிடைக்கும்? எந்த கட்சியில் கிடைக்கும் இந்த உறவு முறை? கிடைக்கும் திமுக பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அப்பெல்லாம் கிடைக்கிற இடம் வந்து கட்சிகள் இருக்குல்ல. ஆனால் இந்த உறவு கிடைக்காத, இந்த சுதந்திரம் கிடைக்காத, இந்த அன்பு கிடைக்காத, இந்த மரியாதை கிடைக்காத. நீங்கள் வந்து திமுக போனால் எம்எல்ஏ கூட ஆகலாம். ஒரு சொன்ன நீங்களாம் திமுக போனால் எம்எல்ஏ ஆகலாம், நீங்களாம் அமைச்சர் மெட்டீரியல் அப்படின்னாரு. கேட்க காதில் குழுன்னு இருக்கும், குச்சைசை விட்ட மாதிரி இருக்கும்ல. ஆனால் நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது. அந்த தன்மானத்தோடு நம்ம இருக்கணும். பணம் சம்பாதிக்க தான் இலக்கு, அரசியல் தான் இலக்கு, அரசியல் அரிப்பு தான் நமக்கு தேவை. நம்ம அரசியல் எப்படியா செய்யணும், யாரையா தலைவர்னு சொல்லணும், வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு அதில் ஒரு டிபி வைக்கிற மாதிரி அதில் ஒரு 2 ஃபோட்டோ வைக்கணும், ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு காலையில் இன்னோவா காரில் போய் பள்ளன்னு இறங்கி அறிவாலயத்தில் நுழையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஓகே. யாருக்கு பின்னாலேயாவது ப்ரெஸ் மீட்டில் நின்றுக்கிட்டு யாரையாவது தலைவர்னு சொல்லிக்கிட்டு அப்படி இல்லை. ஒரே தலைவன், தேசிய இனத்தினுடைய ஒரே தலைவன் மேதகவி பிரபாகரன் சொன்ன வாயால் சாகிற வரைக்கும் வேறு யாரையும் தலைவர்னு சொல்ல முடியாது. அண்ணன் என்று அழைத்த வாயால் வேறு யாரையும் அண்ணன் அழைக்க முடியாது. நம்ம 2021 அதே நிலைப்பாடு, இப்போவும் அதே நிலைப்பாடு, எப்போதும் அதே நிலைப்பாடு. இதை ஒவ்வொரு முறையும் எனக்கு சொல்கிறது எனக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்குது. புரிஞ்சுக்கிறேன் நான். இறுதியாக ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சி என்டிஏ அலையன்ஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நயினா நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், திரு குருமூர்த்தி குருமூர்த்தியாக இருக்கட்டும், அவங்களாம் வரணுங்க. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு பேசிட்டாருங்க சீமான், நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும், அவரெல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்குள்ள போகிற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சியை வந்து அழைப்பது ஒவ்வொரு கட்சியோடைய விருப்பம். ஆனால் வெளிப்படைத்தன்மையோடு 2017 சொன்ன நிலைப்பாடு தான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது வரைக்கும் இருக்காங்க. உங்களுக்கு டிமாண்ட் இருக்கு போல் இருக்கு. தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட எப்போதும் கூட்டு கிடையாது. கூட்டு என்பது சாப்பாட்டில் மட்டும்தான், அது தேர்தலில் கிடையாது. தமிழ் தேசிய ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்கப்படும். அது எப்போனா நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய செல்வாக்கோடு ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்க போகுது. அதுக்கான செயல் திட்டங்களை நாம் தமிழ் தலைவர் சீமான் உருவாக்கிட்டு இருக்காரு.
நான் ஏற்கனவே நம்ம காணொலியில் தான் சொல்லியிருந்தோம், 2021 இருந்த கட்சியின் கட்டமைப்பு வேறு, இப்போ இருக்கிற கட்டமைப்பு வேறு. ஒரு புதிய வேகத்தோடு புதிய ஆற்றலோடு 2025 மே 18 கோயம்புத்தூரில் சீமான் நடத்த திட்டமிட்டிருக்காரு. புது வேகத்தோடு புதுரத்தியம் பாய்ச்சப்பட்ட குதிரைகளாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை களம் காண போகுது. அதுக்கப்புறம் ஒரு தமிழ் தேசிய கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டில் உருவாகும், ஒரு பெரிய அணி உருவாகும். அதுதான் உண்மையான கூட்டணியாக இருக்க போது. ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்கும். இன்னைக்கு விசிகாவுக்கு ஒரு கோட்பாடு, திமுக ஒரு கோட்பாடு, காங்கிரஸுக்கு ஒரு கோட்பாடு, திமுக ஒரு கோட்பாடு, பாஜக ஒரு கோட்பாடு, அதிமுக ஒரு, இப்படி கோட்பாடற்ற கொள்கைகளற்ற ஒரு கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணி ஒன்று உருவாக்கப்படும். அதுதான் உண்மையான கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இந்த என்டிஏ இந்தியா எந்த கூட்டணியோடும் இருக்க 100 விழுக்காடு வாய்ப்பில்லை. இந்த தேர்தலை அண்ணன் சீமான் மக்களோடு கூட்டணி வைத்து செய்ய போறாங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்கு? கிட்டத்தட்ட அணிகள்லாம் உறுதியாயிடுச்சு. திமுக கூட்டணி அணி, அதிமுக என்டிஏக்குள்ளே போயிட்டாங்க. தனிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தான். அவங்களும் ஏதோ அதிமுக கூட பேசின மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியானாலுமே கூட இன்றைக்கி அவங்க தனிச்சா தான் இருக்கிறாங்க. அப்போது காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஏன் அண்ணனும் தம்பியும் சேரக்கூடாது? திமுக தான் பொலிட்டிக்கல் எனிமி உங்களுக்கும், பிஜேபி தான் ஐடியாலஜிக்கல் எனிமி உங்களுக்கும். அப்போ கொஞ்சம் ஒன்று சேர்ந்து கூட பயணிக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சில பேர் கணிக்கிறாங்க. உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் வீக வகுப்பாளர்கள், அப்புறம் ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அவர்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு 100 விழுக்காடு முரண்பட்டு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்குது. பெரியாரை கொள்கை தலைவராக திரு விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு 100 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி அவரோட முரண்பட்டு விட்டது. அப்போ ஒரு முரண்பட்ட கூட்டணியை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னொன்று, அவர் நிரூபிக்கப்படாத வாக்குகளை வைத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி நிரூபிக்கப்பட்ட வாக்குகளை வைத்திருக்கிறது. 15 ஆண்டு காலம் களம் கண்ட கட்சி, 5 தேர்தல்களை சந்தித்த கட்சி, 8.2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க கிளைகள் பரவி இருக்கிறது. ஒரு பெரிய தனித்த ஐடியாலஜி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்காத ஒரு ஐடியாலஜி, இயக்கமாக இருந்த ஒரு கொள்கை இன்னைக்கு அரசியல் படுத்தப்பட்டு ஜனநாயகப்படுத்தப்பட்டு வெகுசனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கோட்பாட்டை அவர் ஏற்றுக்குவாரா? தலைவர் பிரபாகரனை அவர் ஏற்றுக்குவாரா? ஈழ அரசியலை மேடையில் பேசுவாரா? இல்லைண்ணா, அதுதான் கேட்குறேன். காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாகும் எல்லாமே. எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்கள் தலைவன் பிரபாகரன். எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் கார்ப்பரேட் எதிர்ப்பு அரசியல். எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் ரசிய மனப்பான்மையற்ற அரசியல். அதை அவர் ஏற்றுக்குவாரா? இதுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அண்ணன் சீமானுக்கு. ஊழலற்ற, லஞ்சமற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற ஒரு தேசத்தை படைக்கணுங்கிற அவர் விரும்புகிறாரு. தற்சார்பு பொருளாதார கொள்கை அப்படின்னா என்னென்னாவது அந்த தளபதியுடைய தம்பிமார்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அது உடன்படலை அப்படிங்கிற போது தான் தனித்து 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100 தொகுதிகளுக்கு மேலே வேட்பாளரை யாருன்னு தொகுதி பொறுப்பாளர் சொல்லியாச்சு. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட வேட்பாளர் தயார்னு இல்லை. என்ன சமூகம், என்ன பின்னணிங்கிறது தயாராக இருக்குது. 100 இளைஞர்கள், 117 பெண்கள், ஆண்கள், அந்த சமூக பிரதிநிதித்துவம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வேலையை தொடங்குறோம். முன்னாடிலாம் 2021 தேர்தலில் 3 மாதம் முன்னே வேட்பாளர் அறிவிப்பு நடந்துச்சு. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் நடந்துச்சு. இப்போ வேட்பாளர் அறிவிப்பு முன்னாடி வைக்கப்படலாம்னு திட்டமிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வேதாரண்யம் தொகுதியில் இடுமான காலத்தில் நிற்கிறத வெளிப்படையாக சொல்லியாச்சு. களஞ்சியம் நிற்கிறாரு, ஸ்ரீதர் அவர்கள் நிற்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களை கிட்டத்தட்ட நெருக்கி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி கூட்டணி போக முடியும்? கூட்டணிக்கு போகிற ஒருத்தர் எப்படி வேட்பாளர் அறிவிப்பு நடக்கும்? வேட்பாளர் அறிமுக கூட்டம் போட்டாங்க. அப்போ வேதாரண்யம் தவிர்த்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குமா? அப்படி இல்லைல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. 100 விழுக்காடு வாய்ப்பு இல்லை. சாட்டை திருமணம் இந்த மாதிரி சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு இருக்கா? ஏதாவது அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கா? திமுக துறைமுறை இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக மாட்டாருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக காரங்க யாரும் சட்டமன்றத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக சாட்டை துறைமுருகன் ஒழிப்பார். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.